ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நம பார்வதி பதயே. ஜானகீகாந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரகலாத வரதுனிகி கம்பநாட்டாழ்வார் மகராஜிக்கு ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கோடிகளே, இல்லாமல்ல திருவரங்கத்தான் கிருபையினால் நாம் இந்த ராமாவதாரம் அனுபவிச்சுருக்கோம். தசரதன் கைகை காலில் விழுந்து அழுதான்னு நேற்றுக்கு பார்த்தோம். கைகைக்கு சட்டப்படி இப்படி வரம் கேட்கறதுக்கு இடம் கிடையாது, மாறலியும் இடம் கிடையாது. ஆனால் அவ கேட்டா, தசரதனுக்கு கொடுக்கறதுக்கும் ரைட்டு கிடையாது. ஏன்னா மூத்தவனுக்கு தான் பட்டம். அதனால இதை ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்திலேயே சட்டத்தை மீறினவன் இருந்திருக்கான், தர்மத்தையும் மீறினவன் இருந்திருக்கான். இப்போ இந்த கூனி கைகை சூழ்ச்சி ஏன் தோற்று போச்சுன்னு பார்க்க போகிறோம். அவனோடது தோற்று போச்சு. ராமனை கூட்டின்னு வான்னு சொன்னான். ராமர் இப்போ வரார். நான் முந்தானாவே சொன்னேன், கஜேந்திர மோட்சத்தை விதவிதமாக சொல்கிறான் கம்பன். இப்போ ராமர் வேகமாக வரும்போது ஒரு பொம்மநாட்டி இன்னொரு பொம்மநாட்டிகிட்ட சொல்கிறா, இவன் போகிற வேகத்தை பார்த்தா யானையை காப்பாற்ற போன நாராயணன் மாதிரி போகிறான்னா. கஜேந்திர மோட்சம் எப்படி சொல்கிறா பாருங்க. பரணம் மறுற்ற கரா உயிர் மாற்றும் நேமி நாரணன் உக்கும். இந்த இடத்துல தசரதன் தான் யானை, கைகேயும் முதல்ல. இதில் வேடிக்கை என்னென்னா, இங்கே யானை செத்து போச்சு, முதல்ல பழைச்சது. ஆனால் யானைக்கு இங்கே உயிரை விட உயிருக்கு மேலான வாக்கு முக்கியம். இப்போ தசரதன் பாட்டுக்கு 2 வரம் கொடுத்துட்டான். அது எப்படி நிறைவேறும்? ராமன் காட்டுக்கு போனா தானே. இப்போ அவன் நான் போகமாட்டேன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, இவனோட வாக்கு தோற்று போயிடும். புரிஞ்சதோ? இப்போ அதைத்தான் நம்ம எல்லாரும் வேண்டிக்கிறோம். நம்ம வைக்கிற பையனும் பொண்ணும் நம்ம முன்னோர்கள் நம்ம செய்யறதை செய்யணும் அப்படின்னு. அது பல குடும்பத்தில் செய்யாதனால தான் கஷ்டங்கள் வருது. ஆமாம், புரியுறதோ? அதுதான் ராமனை ஒஸ்தியாக சொல்கிறோம். ராமன் இப்போ கைகைகிட்ட வந்து நின்னர். அப்போ கைகை தன் மனசை இரும்பாக வச்சுட்டாளாம். இந்த விஷயத்தை சொல்கிறது, இரும்பினால் என்ற நெஞ்சினல்னா கம்பன். இரும்பு மாதிரி வச்சுட்டாளாம். என்னம்மான்னு கேட்டான். உங்கள் அப்பா ஒரு கட்டளை இட்டிருக்காரு, சொல்லுங்க. கடல் சூழ்ந்த உலகத்தை பரதனே ஆளணும், நீ ஜடாமுடி தரித்து காவி உடை அணிந்து 14 வருஷம் கானகம் போய் புண்ணிய நதியெல்லாம் நீராடிட்டு வரணும்னர். இது அரச கட்டளைனா. ஆழிசூ உலகமெல்லாம் பரதனே ஆள, நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெண்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 2 வா என்று இயம்பினன்
அரசன் என்றாள். அப்போ ராமர் முகம் எப்படி இருந்ததுன்னா கம்பன் அன்னைக்கு பூத்த தாமரை பூவை ஜெயிச்சுருத்துன்னு. ஏன்னா தாமரை பூ காத்தால பூக்கும், சாயந்தரம் வாடிடும். அந்த மாதிரி இல்லை, அதை ஜெயிச்சுருத்தான். அன்றலர்ந்த செந்தாமரையினை வென்றது. அப்போ தான் ராமன் சொல்கிறான், நீ மன்னவன் கட்டளைன்னு சொல்கிறியே, உன் கட்டளையாக இருந்தாலும் நான் மீற மாட்டேன், ஏற்றுக்கிறேன். இன்னொரு அர்த்தம், மன்னவன் பணி அன்று ஆகில் நும்பணி நீ தான் வரம் வாங்கியிருக்க. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது. பரதா ஆண்டா என்ன, நான் ஆண்டா என்னன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், பரதன் எங்கிட்ட கொண்டு வந்து தரப்போகிறான். அதனால் எங்கள் அண்ணன் தம்பி ஒத்துமை இன்னும் வலுக்கும். இப்போவே கிளம்பிட்டேன்னு. இப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்கோ, பிரச்சனைன்னு வந்துருத்தோன்னா அப்புறம் அங்கே இருக்கக்கூடாது, அந்த இடத்த விட்டு நகர்ந்துடணும். அப்போ தான் நமக்கு கோபம் தனியும். தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவளோட பிரச்சனை சண்டைன்னு வச்சுக்கோங்க, கையில் புஸ்தகம் வச்சுருக்கோம், ராமாயணம் படிக்கிறேன், ஸ்லோகம் படிக்கிறேன். இல்லை வீட்டில் இருக்கேன்னா வெளியில் போயிடணும். புரிஞ்சதோ? எப்போவுமே கோபம் தணியணும்னா இடத்த மாற்றணும். புரிஞ்சுக்கோங்க. அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ காப்பி சூடாக கொண்டு வைக்கிற, சுட சுட காப்பி டம்ளரில். இப்போ நம்ம அப்படி குடித்தோம்னா நாக்கு பொத்து போயிடும். எப்படி சூட்டை குறைக்கணுமே, அந்த காப்பியை எடுத்து டவராக்கு மாற்றுறோம். இடத்த மாற்றினா சூடு குறையும். புரிஞ்சுது? அது மாதிரி நம்ம கோபம் வந்தபோது இடத்த மாற்றிட்டோம்னா நமக்கும் கோபம் குறையும். இதெல்லாம் தர்மம் தெரிஞ்சுக்கணும். ஆமாம். அதனால் பிரச்சனை வந்துருத்துனாலே அந்த இடத்துல இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் இருக்க எல்லோரும் இங்கே வந்திருக்கேள், உங்காத்த விட்டுட்டும் பிரச்சனை வந்ததுனால தானே. இப்போ இங்கே வந்துட்டேள், பிரச்சனை தீர்ந்து போச்சு. புரிஞ்சதோ? இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும். நம்மளால் ஒருத்தருக்கு பிரச்சனைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடாது. போயிட்டு வரேன். பகவான் இருக்கானே, ராமனுக்கே பிரச்சனை, அந்த இடத்த விட்டு நடந்துட்டாரு. நம்ம பிரச்சனை வந்தால் ராமனை கூப்பிடுறோம். இப்போ ராமனுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு பதில் சொல்லுங்க. நாம் எல்லாரும் எனக்கு கஷ்டம் உனக்கு கஷ்டம்னு கஷ்டத்தை சொல்கிறோம், பகவான்கிட்ட சொல்கிறோம். பகவானுக்கே கஷ்டம் வந்ததே, அவன் யார்கிட்ட சொன்னான்? அவன் பாட்டுக்கு கிளம்பி காட்டுக்கு போயிட்டேன் எல்லாத்தையும் சொல்லிட்டு. நீங்கள் அதுதான் ராமர்கிட்ட கற்றுக்கணும். ராமாயணம் சும்மா கேட்டு புண்ணியன்ட்ட கடைப்பிடிக்கணும். பிரச்சனை வந்துடுத்து அப்புறம் அங்கே இருக்கக்கூடாது. அது யாராக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தால் என்ன, பொண்ணாக இருந்தால் என்ன, பொண்டாட்டியாக இருந்தால் என்ன, பிரச்சனை வந்துடுத்து போயிடணும். என்ன கேளுங்க. கௌசலையிட்ட போனார் சொல்லிக்கிறதுக்கு. கௌசலை பார்க்குறா, என்னடா குழந்தை மஞ்ச வஸ்திரம் கட்டின்னு வரல, காவி வஸ்திரம் கட்டின்னு வரான் அப்படின்னு பார்த்தான். என்னன்னு கேட்டான். கௌசலை கேட்குறா, பட்டாபிஷேகத்துக்கு இடைஞ்சலான்னு கேட்டான். காதில் விழுறதா?
பட்டாபிஷேகத்திற்கு இடைஞ்சலான்னு கேட்டார். இப்போ நம்மளார் தான் என்ன பண்ணுவோம், ஆமாம் இடைஞ்சல், இந்த சின்னம்மா வரம் கேட்டுட்டா அப்படின்னு அழுவோம். ராமர் அழலை. அவர் கௌசலை கேட்ட கேள்வி பட்டாபிஷேகத்திற்கு இடைஞ்சலான்னா ராமர் பதில் சொல்றார், உனக்கு பிரியமான மகனும் எந்த ஒரு பழிப்புக்கும் இடமில்லாத பரதனுக்கே நாளை பட்டாபிஷேகம். எனக்கு பட்டாபிஷேகம் இல்லைங்கள, என்ன கவனிங்க, நாளைக்கு பரதனுக்கு பட்டாபிஷேகம். பட்டாபிஷேகம் நடக்குமே, ராமனுக்கு இல்லை, பரதனுக்கு. அதைத்தான் அவன் சொல்றான். நின் காதல் திருமகன் பங்கமில் குணத்து எம்பி பரதனே துங்கமா முடி சூடுவன். உடனே கௌசல சொன்னான், நீ ஆண்டா என்ன, தம்பி ஆண்டா என்ன, சௌக்கியமா இருக்கு போட்டோம். இப்ப இவர் காவிய கட்டின்னு இருக்கார், அதுக்கு பதில் சொல்லணுமே. இப்போ இவர் காவிய கட்டின்னு இருக்கார், ஏன் கட்டின்னு இருக்காருன்னு விளக்கம் சொல்லணுமே. எங்க அப்பா எனக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு கட்டளை இட்டிருக்காருன்னு, எனக்கு வாழ்க்கையில் உயர்ற பாருங்க. அப்பா காட்டுக்கு போன்னு சொன்னதை நல்ல விதமாக எடுத்துட்ட பையன், என்னை நல்லறி உயிப்பதற்கு, நான் வாழ்க்கையில் மேன்மை அடைவதற்கு எங்கள் அப்பா ஒரு கட்டளை இட்டாருன்னு. ஏன் இப்படி சொன்னார்? ஏற்கனவே அப்பா பேச்சை கேட்டு விஸ்வாமித்திரருக்கு பின்னால் காட்டுக்கு போனதுனால தாடகை வதம் பண்ணி, சுபாகு வதம் பண்ணி, மாரீச்சனை சமுத்திரத்தில் தள்ளி, யாகத்தை காப்பாற்றி, சிவதனுசை வளைச்சு சீதையை கல்யாணம் பண்ணிட்டு, பரசுராமர் தபஸை, இவ்வளவு புகழ் அப்பா பேச்சை கேட்டதுனால கொஞ்ச காலத்திலேயே இவ்வளவு புகழ் வந்ததுன்னா 14 வருஷம் கேட்டா எத்தனை புகழ் வரும்? அப்படி கணக்கு பண்ண பையன். இந்த மாதிரி என்ன 14 வருஷம் 27 வருஷம்னர் அவரும் கானகம் போய் புண்ணிய நதியெல்லாம் நீராடிட்டு வரணும்னு சக்கரவர்த்தியார் கட்டளை. கௌசல அழுதா, நானும் வரேன்னா. உடனே ராமர் சொன்னார், நீங்கள் வரக்கூடாது, நீங்கள் அரண்மனையில் இருங்கோ, ஏன்னா நீங்கள் அப்பாவுக்கு தொண்டு பண்ணணும், நீங்கள் உங்கள் ஆட்டுக்காரருக்கு தொண்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். யார்கிட்ட? சுமித்திரைகிட்ட சொல்லிக்க. இவர் போய் சொல்லிக்கிறதுக்கு போறார். லட்சுமணன் அங்க காவிய கட்டின்னு நிற்கிறான். ராமருக்கே சந்தேகம், நம்ம அம்மா கைகேயி நம்மளைத்தானே காட்டுக்கு போக சொன்னான், இவனை போக சொல்லலையே அப்படின்னு லட்சுமணன் கோபமா நிற்கிறான், மகா கோபம். அதைத்தான் இதை முன்னால சொன்னேன். கோபப்படுறதுனால நடக்கிற காரியம் நிற்காது. நம்ம கோபப்பட்டு என்ன பண்ண போறோம்? நான் அன்னைக்கே சொன்னேன், இனிமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நம்ம சண்டை போடுறோம், பிரயோஜனம் இல்லை. ஏன் இப்படி நடந்ததுன்னு பேசுறது போ நேரத்தில் இனிமே என்ன பண்றதுன்னு பார்க்கணும். புரியுது? இப்போ உங்களை யாரும் பார்த்துக்கல, பையனும் பொண்ணும் பார்த்துக்கல, அது கோபப்பட்டு புண்ணியம் உண்டோ? பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அதை நீங்க கோபப்படுற நேரம் அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கணும். புரிஞ்சதோ? இப்போ நீங்க அந்த பிள்ளை பொண்ணுகிட்ட கோபப்பட்டு ஏதாவது பிரயோஜனம் உண்டோ?
10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லை. அம்மா நான் உங்களுக்கு ஆறுதலுக்கெல்லாம் சொல்லலை, நடந்ததை சொல்கிறேன். நடக்கிறது இப்போ இவர் இங்கே நடத்துகிறாரு தெரிஞ்சுன்னு வந்துட்டோம், அவ்வளோதான். கோபம் கோபம் பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்கும் கோபம் வந்துடுறது. கோபம் வந்ததுனால நடந்ததை மாற்ற முடியுமோ? இப்போ லட்சுமணன் கோபப்பட்டான், கைகை கேட்ட வரத்தை மாற்ற முடியுமா? முடியலையே. அதைத்தான் ராமர் சொன்னார், லட்சுமணா நீ கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நதியில் ஜலம் இல்லைன்னா நதியோட தப்பு இல்லை, அது மழை பெஞ்சா ஓட போகிறது. இப்போ ஓடுறது பாருங்க. இப்போ இந்த தண்ணியில் இப்போ மழை பெய்யலைன்னா இங்கே தண்ணி வராது, மழை பெஞ்சா தானே வரும். அதனால் நதியில் ஜலம் இல்லைன்னா நதியோட குத்தம் இல்லை, தசரதன் குத்தம் இல்லை, கைகை குத்தம் இல்லை, பரதன் குத்தம் இல்லை. பின்ன யாரோட குத்தம்னா லட்சுமணன் என் தலையெழுத்து போகிறேன், விதியின் குற்றம்னு. இப்போ ராமனே என்ன சொல்கிறான், என்னோட தலையெழுத்துங்கிறான். இப்போ நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இப்போ நம்ம இன்னொருத்தரை குறை சொல்லி ஏதாவது பிரயோஜனம் உண்டு? ஓ எனக்கு ஆத்துக்காரி இருக்கா, பொண்ணு இருக்கா, எல்லாரும் இருக்கா, எல்லாரும் செய்கிறா, உலகமே எனக்கு செய்கிறா. ஆனால் எனக்கு தான் ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டான் மார்கழி மாதம், அடப்பு இருக்குது. இப்போ இந்த கஷ்டத்தை அனுபவித்தது நான் தானே. இவ்வளோ பேர் இருந்தால் என்ன, மாத்திரை மருந்தை எடுத்து கொடுப்பா ஆத்துக்காரி, டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணுவான். ஆனால் இந்த கஷ்டம் எனக்கு தானே. அப்போ இந்த கஷ்டம் வந்துடுத்து, இனிமேல் நம்ம என்ன பண்ணணுது, ஆப்ரேஷன் பண்ணணும், டாக்டர் சொல்கிறாப்புல மாத்திரை மருந்தை சாப்பிடணும், சாப்பாடை சாப்பிடணும், இஷ்டத்துக்கு சாப்பிட முடியாது, இத்தனை இருக்குது. ஓ எல்லாமே இருக்குது. எனக்கான இதெல்லாம் தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு. இப்போ இப்போ யாரோட தலையெழுத்து? என்னோட தலையெழுத்து. புரியுறதோ? பணங்காசு இருக்குது, செஞ்சு போடுறதுக்கு பொண்டாட்டி இருக்கா, எல்லாம் இருக்குது. ஆனால் எனக்கு எல்லாம் செய்ய முடியாது. அதனால் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையோட தத்துவத்தை. அவளுக்கு தலையில் எழுதி வச்சுருக்கான். நம்மத்தில் பெரியவாள்லாம் சொல்லுவா, பாட்டிலாம் உட்காந்துருக்கா, என்னையத்தான் வைக்கலாம், எழுத்தை மாற்ற முடியுமான்னு கேட்பேன். தலையில் எண்ணெயை வச்சதுனால எழுத்து போயிடுமா? போகாது, அழுக்கு தான் போகும். ஆமாம், தலையில் எழுதின எழுத்தை நம்ம மாற்ற முடியாது. பகவானை தான் ப்ரே பண்ணணும், பகவானை தான் கூப்பிடணும். சீதையிட்ட போய் சொல்லிண்டா, சீதை நானும் வரேன் நான் காட்டுக்கு. ராமர் சொன்னார் வேண்டாம், அங்கே கல் சுடும், முள்ளு தைக்கும்னர். உடனே சீதை சொன்னா, உங்கள் பிரிவை விடவா கல், நான் உங்களோட வரேன். இல்லைன்னா சீதை கோபம் வந்துடுச்சு. எங்கள் அப்பா ஏதோ வில்ல ஒடிச்சாருன்னு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார், நீங்கள் பயப்படுறது போல இருக்குன்னு, நீங்கள் ஆம்பளை தானான்னு கேட்டுட்டான். சரி வா அப்படின்னு எல்லாரும் அழுதா, தசரதன் அழுதான். ராமன் காட்டுக்கு போகிறான்னு ஒன்று கம்பன் சொல்கிறான், பசுமாடு அழுததாம், கண்ணுக்குட்டி அழுததாம், ஒரு பெண்ணோட கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை, உருவமே வராத குழந்தை அழுததாம். ஆவும் அழுத, அதன் கன்றும் அழுத, அன்றலர்ந்த பூவும் அழுத, உரு அறியா பிள்ளை அழுத, உருவமே வராத குழந்தை அழுதது. எல்லாரும் அழுதா. ராமனை காட்டில் கொண்டு விட்டா. சீதை சொன்னா, நான் கிளி வளர்க்குறேன், என் சகோதரிகளை பார்த்துக்க சொல்லு. அப்போவும் லட்சுமணனுக்கு கோபம்.
சுமந்திரன்ட்ட சொல்கிறான், என்ன சொல்லணும் உங்கள் அப்பாட்டேன்னா, ஒரு பையனை காட்டுக்கு அனுப்பிச்சுவிட்டு ஒரு பையனுக்கு பட்டம் தரானே, அந்த ஆள் இன்னும் உசுரோடு இருக்கானா கேளுன்னா. அப்படிலாம் பேசப்படாது. எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க, நம்ம ஒருத்தரை நிந்திச்சதுனால காரியம் மாறுமா? மாறாது. எப்படி மாறும்? மாறாது. சுமந்திரத்தை ராமர் சொன்னார், அவன் கோபமா இருக்கான். இன்னும் சொல்றான், நாளைக்கு பட்டம் ஏற்றுக்க வர பரதன் எனக்கு அண்ணன் இல்லை, கூட வர சத்ருகனனை எனக்கு தம்பி இல்லைன்னு சொல்லுங்க. இப்படியெல்லாம் முன்கூட்டியே சொன்னதுன்னா நாளைக்கு அப்படி அவன் நடந்துக்கலையே, புரியுதோ? மன்னிப்பு கேட்டு என்ன புண்ணியம்? அதனால தான் எப்போவுமே வார்த்தையை கொட்டப்படாது. வார்த்தையை கொட்டினோம்னு வச்சுக்கோங்க, அள்ள முடியாது. பெரிய வெள்ளம் சொல்லுவா, பொருளை சிந்தினா அள்ளலாம், வார்த்தையை சிந்தினா அள்ள முடியாது. அதனால தான் நம்ம ஒருத்தரோட பேசுகிற போதே ஜாகிரதையாக பேசணும். வேண்டாததை பேசக்கூடாது, கோபப்பட்டு வார்த்தையை சொல்லிடக்கூடாது. அப்போ ராமர் காட்டுக்கு வந்தார். நம்ம இப்படி அழறோமேங்கிறதுக்காக இங்கே கம்பன் ராமனோட அழகை வர்ணிச்சான். அதை கேளுங்க. ராமாயணத்தில் முக்கியம் இதுதான். ராமன் அழகை பார்க்கணும், ராமன் பெருமையை பார்க்கணும், சீதை பெருமையை பார்க்கணும். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, இந்த சூரிய ஒளி பட்டதம் ராமன் மேலே. ராமன் கருப்பு, எப்படி இருக்கானா? மையோ, மை மாதிரி கருப்பாக இருக்கானாங்கிறான். இல்லைன்னுட்டான். ஏன்னா இந்த மை இருக்கு பாருங்க, அதை எடுத்து கண்ணுக்கு இட்டுண்டா அழகாக இருக்கும். ஆனால் அந்த மையை கண்ணுக்கு இடுற போதும் கண்ணுக்கு உள்ளே பட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க, எரியும். எங்கள் ராமன் யாருக்கும் எரிச்சல் கொடுத்ததே இல்லை. அரங்கேட்ட கைகேயவே நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? மரகதமோ, மரகத பச்சை. இந்த நம்ம நவரத்தின மோதிரம் போட்டுப்போம், அதில் இந்த பச்சை கல் தான் அட்ராக்ஷன். எப்போவுமே பச்சை ஒரு அட்ராக்ஷன். இங்கேருந்து பாருங்கள், அந்த நிலம் தெரியறது பச்சை பச்சைன்னு இருக்குது. ஒரு 50 தென்னை மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, பார்க்க நல்லா இருக்கும். பொதுவாகவே பச்சை எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம ஜவுளி கடைக்கே நம்ம அது மாமியெல்லாம் புடவை எடுக்க போகிறான்னு வச்சுக்கோங்க, புடவை எடுத்து போடும்போதே அவன் ஒரு பச்சை புடவையை போடுவான். இது எப்படி இருக்குது பார்க்குறேன் அப்படின்னு பார்ப்போம். நம்ம கேட்போம், ஏண்டி உங்கள்கிட்ட ஏற்கனவே பச்சை கலரில் இருக்கு அப்படின்னா, அது கிளி பச்சை, இது ராமர் பச்சை, ஏதோ ஒன்று சொல்லுவாள் நம்ம அது மாமி. ஆமாம், பொதுவாகவே பச்சை கலர் வந்து ஒரு ஈர்ப்பு, புரியுதோ? ஆனால் மரகத பச்சை, மரகதமோன்னா மரகதம் இல்லைன்னுட்டான். ஏன்னா அவன் ஒரு கல், அது அவன் கல்லையே பெண்ணாக்கினவன். அவன் இதயம் நல்ல இதயம். யார்? ராமனோட. நீங்கள் கைகேயி வரம் கேட்டான்னு நினச்சிட்டு கேள். கைகேயிக்கு முன்னால் இந்த ராமாயணத்தில் ஒரு பொம்பளை வரம் கேட்டான். யாருன்னு தெரிஞ்சுக்கோ. ராமனுக்கும் சீதைக்கும் கல்யாணம் ஆச்சு. பார்க்கடலில் சேர்க்குற மாதிரி பள்ளி அறையில் சேர்த்தா. சேர்த்த உடனே சீதை என்ன பண்ண, எனக்கு ஒரு வரம் கொடுங்கோன்னா. சின்ன பையன் ராமன், சீதையும் சின்ன பொண்ணும். என்னதுக்கு வரம் கேட்குறேன்னா, கொடுங்கோன்னா. என்னன்னு, நீங்கள் மிதிலைக்கு வரும்போது உங்கள் பாத தூளி பட்டு ஒரு கல் பெண்ணாச்சாமேன்னா.
ஆமாம், அதுக்கு இப்போ என்னன்னா, இல்லை எங்கள் அப்பா எனக்கு கல்லுக்கெல்லாம் நகை போட்டிருக்கார், நீங்கள் தொட்ட ஒன்று இதெல்லாம் பொம்பளையாக மாறாதுன்னு சொல்லிவிட்டு தொடுங்கன்னாலும். ஆமாம், இவர் பாட்டுக்கு தொட்ட ஒன்று டான்ஸ் ஆடித்தேன்னு வச்சுக்கோ. ஆமாம், அப்புறம் கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமான்னு பாடணும், புரியுதோ? அதான் மரகதமோ. அப்புறம் மறிகடலோன்னா கடல், கடல் பெருசாக இருக்குது. அதுக்காக அதுலேருந்து ஒரு டம்ளர் ஜலம் எடுத்து குடிக்க முடியாது, உப்பு கறிக்கும், புரியுதோ? எங்க ராம நாம உப்பு கறிக்காது, புரியுதோ? ராமம் மந்திரம் அது. மழை முக்கிலோ, மழை பாருங்க பெய்யறது. வள்ளுவர் அன்னைக்கே சொன்னார், சில சமயம் மழை பெய்தும் கெடுக்கும், பெய்யாமலும் கெடுக்கும். இப்போ பேஞ்சு கெடுக்கிறது. இப்போ எல்லா ஊர்லேயும் வயல் பூரா ஜலம் தேங்கி கிடக்கு, எல்லாம் பயிரெலாம் போயிடுது. பார்த்தீங்களா? ராமன் அப்படி கிடையாது, யாருக்கும் கெடுதல் பண்ணவே மாட்டான். ஐயோ இவன் வடிவென்பதோ அழியா அழகன் தான், அவன் தான் அழகன். மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறார் பார், அவன் தான் ராமனா வந்தான் அழகன். நம்மெல்லாம் நமக்கு இருக்கிறதுலாம் அழகு இல்லை, சேப்பாக இருப்போம் இல்லை கருப்பாக இருப்போம். ஆமாம், இளமை. நம்ம இதுக்கு போய் பவுடருக்கு விடுற எல்லாம் போட்டுக்கணும். ஆமாம் ஆமாம், அப்போ தான் பார்க்கணும். வயசு ஆக ஆக தலை நிறைச்சிரும், எல்லாம் தொஞ்சு போயிடும், புரியுது? இப்போ இளமை போய்டுறது. அதனால தான் எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான், புரிஞ்சது? இளமையாக இருக்கிற ஃபோட்டோலாம் இப்படி மாட்டி பார்த்துக்கிறான். ஆமாம், நமக்கு இருக்கிறதெல்லாம் அழகு கிடையாது. நம்ம விவரம் தெரியாமல் இவன் அழகாக இருக்கா அவன் அழகியாக இருக்கான்னு சொல்கிறோம். நமக்கு இருக்கிறது என்னன்னா இளமை, அது வயசாச்சுன்னா போயிடும், புரிஞ்சதோ உங்களுக்கு? பகவானுக்கு அவன் பகவான், அவன் எப்படி வேணாலும் இருப்பான். அதனால் அவனோட நம்ம போய் போட்டி போடக்கூடாது. அவன் பெருமையை கேட்கணும், அவன் பெருமையை சொல்லணும். இப்போ குகன்னு ஒருத்தன் வந்தான் கங்கை கரையில், அவன் தாழ்த்தப்பட்டவன், அரிஜன். அவன் பெருமாளை சேவிச்சான், மண்ணூர பணிந்து மேனி வளைத்து பாய் புதைத்து. நம்மளோட பெரிய பாட்டெல்லாம் பேசுகிற போது கையை எப்படி வச்சுக்கணும். அதுதான் இந்த காலத்தில் மாஸ்க் போட்டுக்கோங்க, புரிஞ்சது? நம்ம அந்த காலத்தில் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்தா கையை எப்படி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அசுத்த காற்றெல்லாம் அவன் மேலே பற்றக்கூடாது, இப்படி வச்சு. அவன் மீனை பக்குவம் பண்ணி கொண்டு வந்தான், ராமர் சாப்பிடல. மறுநாளைக்கு என்ன பண்ணா, பழமெல்லாம் கொண்டு வந்து வச்சான். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அவன் ஏன் முதல்ல மீனை கொண்டு வந்தான்? ஒரு குருட்ட படிக்கலை. அதுதான் வைஷ்ணவத்தில் வியாக்கியானம் சொன்னான். சபரி தந்த பழத்தை தின்றான், பின்னால் பார்க்க போகிறோம். குச்சேலன் தந்த அவலை தின்றான், முகந்தந்த மீனை உண்ணவில்லை. மீனா இல்லை, ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாமையால் ஒரு குருட்ட படிக்கலை. நம்ம புத்தட்ட படித்தா தான் யார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும். அதனால தான் தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உப்பு பதார்த்தத்தை எல்லா இடத்துலையும் சாப்பிடக்கூடாது. பார்க்குற இடத்துலலாம் சாப்பிட்டோம்னா அவ குணம் நமக்கு வந்துடும், புரிஞ்சதோ? இப்போ நம்மாத்து பையன் நல்ல பையனாக இருக்கான், ஏன் கல்யாணம் ஆனவொன்னே ஒரு மாதிரியாக பேசுகிறான், மாமியார் இடத்துல சாப்பிட்ட கோளாறு, புரியுது? ஆமாம், இன்னொரு இடத்துல போய் சாப்பிட்டோம்னா அவ குணம் வந்துடும். இன்றைக்கி எல்லோரும் ஹோட்டலில் கிட்டலாம் சாப்பிட்றா, காரத்தை போட்டு விட்றான்,
நான் சொல்லலை, டாக்டர் சொல்கிறான். ஜுரம் வருது, ஃபுட் பாய்சன் அப்படிங்கிறான், வாட்டர் இன்ஃபெக்ஷன், ஜலம் ஒத்துக்கலைங்கிறான். புரியுறதோ? இப்போ நீங்கள் இந்த இந்த வயலூரில் இருக்கிற இந்த இடத்து ஜலத்துக்கும் திருச்சி போனாலே மாறிடும். ஆமாம், ஒரு இடத்து பூமியில் இப்போ இந்த ஜலம் பட்டு உள்ளே போயிடுது, போர் போட்டால் இந்த ஜலம் ஏறும். நல்ல ஜலமாக உள்ளே போனால் தானே ஏதோ. அதனால தான் எப்போவுமே அதுதான் நமக்கு ஏன் ஒருத்தர் சமைச்சா அவள் குணம் வருது தெரிஞ்சுக்கோ. அவள் அதனால தான் சமைக்கிறவா பக்தியோடு சமைக்கணும். ஆமாம், என்னென்ன தினம் இதே சாப்பாடு அப்படின்னு சாம்பாரில் இப்போ போட்டான்னு வச்சுக்கோங்க, நன்னா இருக்காது. எல்லோரும் சாப்பிடணும், பகவானே சாப்பிட்டு சௌக்கியமாக இருக்கணும், அப்படி வேண்டிட்டு சமைக்கணும். புரிஞ்சதோ? எத்தையோ கொட்டிக்கட்டும் அப்படி போடக்கூடாது. புரியுது? அப்படி போட்டால் உடம்புக்கு தான் வரும். எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நேற்றுக்கே சொன்னேன், சத்தியம் வதா பிரியம் வதா. பிரியமாக செய்யணும் எல்லாருக்கும். சாப்பிட்றீங்களா? இப்போ நீங்கள் உபன்யாசம் கேட்குறேன், இப்போ நான் என்ன கேட்கணும்? காதில் விழறதா? உங்களுக்கு புரியுறதா? அப்படி கேட்கணும். என்ன கேட்டு தொலைக்கிறியா இல்லையா அப்படின்னு ஒன்று வச்சுக்கோங்க. அது வந்து அதுக்கு நீ ராமாயணம் சொல்லாமலே இருக்கலாம். ஆமாம், அதனால தான் உங்களை என்ன கேட்கணும்? பிரியமாக கேட்கணும். காதில் விழுறதா, புரியுறதா, இல்லை இன்னும் புரியிறாப்புல சொல்லணுமா அப்படின்னு கேட்கணும். அதான் சத்தியம் வதா பிரியம் வதா. மறுநாளைக்கு என்ன பண்ணான்? குகன் பழமெல்லாம் எடுத்துன்னு வந்தான். ஏன்னா முதல்ல எப்போ ராமனை சேவிச்சானோ ராமனையே குருவாக ஏற்றுனுட்டான். அதைத்தான் அருணகிரிநாதர் சொன்னார், உருவாய் வருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய். குருவா பகவானையே நம்ம என்ன வேண்டணும்னா, எனக்கு குருவாவா. அதனால தான் நம்ம பரமாச்சாரியாரை கும்பிட்றோம். ஏன்னா அவர் பெரிய குரு. எல்லாருக்கும் தர்மத்தை சொன்னது மட்டும் இல்லை, தர்மத்தை கடைபிடிச்சார் பரமாச்சாரியார். நான் பரமாச்சாரியார் பக்கத்திலே உட்காந்து கதை சொன்னேன். 83 கர்ணன் சொன்னேன். அவர் கதை கேட்டுட்டு கல்யாணராமான்னார். என்னன்னு நன்னா சொல்கிற கதை நன்னா இருக்குது, நன்னா நடித்து சொல்கிறேன், நன்னா இருக்குது. உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன்னா, நாளைக்கு உனக்கு நிறைய வருமானம் வரும், கர்ணன் மாதிரி கொடுப்பியான்னார். உத்தரவு கொடுக்குறேன்னு. அதனால தான் நான் இப்போது வருஷத்துக்கு 30 பேருக்கு திருமங்கல்யம் புடவை வேஷ்டி ஏழை பொண்களுக்கு தரேன். இப்போ நாளைக்கு ஒரு கல்யாணம் மெட்ராஸில், ஒரு வேதம் படித்த பையன் கோயம்புத்தூரில் கொடுத்தாச்சு. இப்போ நவம்பர் 23, டிசம்பர் 10, ஜனவரி 29 வரிசையாக கல்யாணம். எல்லாருக்கும் திருமங்கல்யம், கூரைப்புடவை வேஷ்டி, பட்டு புடவை பட்டு வேஷ்டி எல்லாம் தரேன். நான் கையில் எதுவும் வச்சுக்க மாட்டேன். ஆமாம், எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆமாம், இப்போவே உங்களுக்கு ராமாயணம் சொல்ல வந்திருக்கேன்னா, எனக்கு ஏதாவது பணம் கொடுப்பாளான்லாம் எதிர்பார்த்துன்னுலாம் வரல. உங்களுக்கு தொண்டு பண்ணணும்னு வந்திருக்கேன். இப்படி இவ்வளோ பெரிய இடத்தை வாங்கி கிருஷ்ணயர் அவரோட சேர்ந்து எல்லாரும் தொண்டு பண்ணுறான்னா, உங்களுக்கு நாங்களும் வந்து ஏதாவது தொண்டு பண்ணணும். புரியுறதோ? இங்கே என்னடா கிடைக்கும்னு துண்டு போடக்கூடாது. புரியுறது? ஆமாம், ரொம்ப பேர் எப்படி இருக்கான்னா, எரியற வீட்டில் பிடிங்கின வரைக்கும் ஆதாயம்னு. அப்படி இருக்கக்கூடாது. நாம் வந்து
கற்றுக்கோங்க. குகன்ட்ட அவர் தொண்டு பண்ணார், ராமனுக்கு, பரதனுக்கு தொண்டு பண்ணார். ஆமாம், அதை பார்க்க போகிறோம். அக்கறையில் கொண்டு விட்டார். இப்போ பரதன் வரான் அயோத்திக்கு. அயோத்தியில் அமைதியாக இருக்கு. ஏன்னா தசரதன் காலமாகி இன்னும் உடம்பை தகனம் பண்ணலை. எல்லாரும் அயோத்திக்குள்ளே இவன் நுழையிற போது கதவை தாப்பா போட்டுட்டான். கைகேயி பெத்தவன் வரான் அப்படின்னு பரதன் புரிஞ்சுன்னுட்டான். எல்லாரும் இப்படி தாப்பா போட்டுக்கிறான், என்னவோ நடந்திருக்கு. உங்கள் அம்மா கைகேயி உங்களை கூப்பிட்டாங்க. கைகேயை நமஸ்காரம் பண்ணான். உடனே கைகேயி கேட்டா, எங்கள் அம்மா அப்பா சௌக்கியமானது? சௌக்கியம். பரதன் கேட்குறான், சக்கரவர்த்தியார் சௌக்கியமானு கேட்டான் தசரதனை. அப்போதான் கைகேயி சொல்கிறா, தேவாள்லாம் கை தொழுத அழைக்க உங்கள் அப்பா வானகம் போயிட்டார், வருத்தப்படாதுன்னா. உடனே கதறி அழுதான். தசரதன் செத்து போனான்னு. ஐயோ அப்பா, உன்னையும் ஜெயிக்க யமன் புத்தன் வந்தானா? தேவலோகத்தில் சம்பராசுரனை வதம் பண்ணி அமிர்தம் கொடுத்தவன் இன்னொரு சம்பராசுரன் வந்துட்டானா? அவன் என்ன கேட்குறான் பாருங்க. அழற போது எப்படி அழறான் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்மெல்லாம் அழுதோன்னா எப்படி அழுவோம்? யாராவது செத்துப்பிட்டா, அம்மா அப்பா செத்துப்பிட்டா நம்ம எப்படி அழுவோம்? என்னை விட்டுட்டு போனேன்னு தான் அழுவோம். அப்படி தானே அழுவோம். யாரையாவது பக்கத்தில் இருக்கிற அண்ணனை கை காமிச்சு இவனை விட்டுட்டு போனேன் அப்படின்னு யாராவது அழுவாளா? ஒத்துரும் அழமாட்டான். என்னை விட்டுட்டு போனேன்னு தான் அழுவான். ஆனால் பரதன் என்ன அழுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. யாராலும் வளைக்கப்பட முடியாத சிவதனுசை வளைச்ச ராமனை எப்படி பிரிஞ்சு போனேன்னா, முதலவன் முதலிய முந்தையோர் பழங்கதையை புதுக்கிய தலைவன், கண்ணுடை சிலைவரின் நோன்மை நூறிய தலைவனை எங்கனம் பிரிந்து போனாய். அதில் என்னை விட்டுட்டு போனேன்னு அழலை. யாராலும் வளைக்கப்பட முடியாத சிவதனுசை வளைச்ச ராமனை எப்படி பிரிஞ்சு போன? உடனே கும்பிட்டார் கைகேயை. எனக்கு அம்மா அப்பா குரு எல்லாம் எங்கள் அண்ணா ராமன் தான், அவரை கும்பிடணும்னா. உடனே கைகேயி சொன்னா, தேவியோடும் தம்பியோடும் கானகம் போய்விட்டான், இதற்காக நீ வருத்தப்படாதேன்னா. கோபம் வந்துருத்து அவனுக்கு. தந்தை வானகம் போனான், தமையன் கானகம் போனான். இதில் எது முன் நிகழ்ந்தது, எது பின் நிகழ்ந்தது, யார் காரணம்னா? அவனும் ராஜா போலியோ கேள்வி அழகாக கேட்டான். அப்போ தான் கைகேயி சொன்னான், நான் தான் வரம் கேட்டேன், இது பொறுக்காம உங்கள் அப்பா உயிரை விட்டான். வாக்கினால் வரந்தர கொண்டு மைந்தனை போக்கினேன், வனத்திடை போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அதவன் பொறுக்கலாமையால் நீக்கினான், உடைவாளை உருவிட்டான். நீ தாயா சண்டாளி, அன்றைய தினம் நீ எனக்கு முளைப்பாலை கொடுத்தாய், இன்று விஷப்பாலை கொடுத்து விட்டாய். எங்கள் அப்பா சத்தியத்தை காப்பவன், உன்னிடத்திலே என்ன பாடுபட்டானோ சத்தியத்தை காப்பதற்கு நீ இப்படி செய்து விட்டாய். உன்னை கொன்று விடலாம் என்றால் என் உள்ளம் துடிக்கிறது. உன்னை கொல்லாதே என்று ஏன் தெரியுமா? என்னை பெற்றதனால் அல்ல. நாளைய தினம் என் அண்ணன் ராமன் கேட்பான், தம்பி பரதா, தாய் கைகேயி எங்கே என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? அந்த ராமனுக்காக உன்னை விட்டு வைக்கிறேன். நீ என் முகத்தில் இன்மேல் விழிக்காதே. நீ செஞ்ச பாவத்தை போக்க நான் தூய் அன்னை கௌசலா தேவியை சேவிக்கிறேன். நீ செய்த பாவம் போகும். பார்த்தீங்களா, பரதனுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. இந்த ராமாயணத்தில் பரதனை ஒத்துரும் புரிஞ்சுக்கல. முதல்ல தசரதன் திட்டான், எனக்கு பையனே இல்லைன்னு. அப்புறம் லட்சுமணன் திட்டினான், நாயின்னு திட்டினான் லட்சுமணன். இப்போ பாருங்கோ, மக்கள்லாம் திட்டுறா. அதை விட வேடிக்கை இப்போ பாருங்க, கேளுங்க. கௌசலையை தேடிண்டு வரான். இந்த ராமாயணத்தில்
ராமனை அருமை பெருமையாக வளர்த்தது கைகேயி, பரதனை அருமை பெருமையாக வளர்த்தது கௌசலை. இப்போ இந்த கௌசலையை தேடிண்டு வரான் யாரு? பரதன். எதுக்கு வரான்? தனக்கு ஆறுதலாக பேசுவான்னு. உங்களுக்கு ஒரு கதை தெரியுமோ தெரியாதோ, வெளிநாட்டில் ஒருத்தன் இருந்தான். உன் பேர் வந்துச்சு, எனக்கே மறந்து போச்சு. உன் பேர் என்ன? இந்த எல்லாரும் கத்தியால குத்தினா புரூட்டஸ் குத்தினா ஒரு ராஜா இருந்தா, பேர் அப்புறம் சொல்றேன். அவனை பிடிக்காம அவன் சுற்றி இருக்கிற எல்லாரும் கத்தியால் குத்தினான். அவனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு புரூட்டஸ்னு. இப்படி திரும்பி பார்த்தான், தனக்கு ஆறுதலாக இருப்பான். அவனும் சொருகினான் கத்தி. யூ டூ புரூட்டஸ், நீயுமான்னு கேட்டு. அது இப்போ நடந்தது. அந்த காலத்தில் கௌசலையை தேடிக்கிண்டு பரதம் போறான், தனக்கு ஆறுதல் சொல்வான்னு. கௌசலையை விழுந்து கும்பிட்டான். நான் பிறந்ததுனால தானே உனக்கு இந்த கஷ்டம் வந்ததுன்னு. கௌசலை என்ன பண்ணியிருக்கணும்? பரதனை கட்டி அணைச்சி, பரதா அழாதே அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவ ஒரு வார்த்தை சொல்லிட்டா, உங்க அம்மா கைகேயி கேட்ட வரம் உனக்கு தெரியாமத்தான் நடந்ததான்னா, நீயும் சூழ்ச்சின்னுட்டா. இப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. கதறினான். அவன் பரதன் சொல்றான், பெத்த தாய் தந்தைக்கு சாப்பாடு போடாமல் தான் மட்டும் பாழ் வயிற்றை வளர்க்கின்ற பாவி எந்த நரகத்துக்கு போவனோ அந்த நரகத்துக்கு போவேன்னா. தாய் பசி உழந்து உயிர் தளர தான் பெரும் பாழ் பெரும் பாவி அவிக்கும் பாவியும். ஒரு பையன் வந்து சொன்னா, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப படுத்துறா, நான் முதியோர் இல்லத்தில் கொண்டு விட்டுற போறேன்னா. நான் சொன்னேன், அம்மா அப்பா இப்போ படுத்துறான்னு சொல்கிற, நீ சின்ன வயசில் என்ன பண்ணேன்னு கேட்டேன். நீ அம்மா அப்பா படுத்தாம தான் வளர்ந்தியான்னு கேட்டேன். புரியுதோ? அம்மா அப்பாவுக்கு ஒருவன் சாப்பாடு போடலைன்னால் மகா பாவி. அது பையனாகட்டும் பொண்ணாகட்டும் எல்லாருமே எதுக்கிட்ட இருக்கான்னா சொத்துக்கு தான் இருக்கு. சொத்து இருந்தாலும் இப்போ கஷ்டமாக இருக்குது, சொத்து இல்லைன்னாலும் கஷ்டம். சொத்து இருக்கிறவனும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறான். பணங்காசு பெரிய கஷ்டம், இல்லைன்னாலும் கஷ்டம், இருந்தாலும் கஷ்டம். பணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவன் மற்றவாளை மதிக்க மாட்டான். இந்த பணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இவனை மற்றவா மதிக்க மாட்டான். இந்த பணம் படுத்துகிற பாடு இருக்கே. நீலகண்ட சிவன் பாணர், உண்டான போது கோடி உறமுறையோர்கள் வந்து கொண்டாடி தொண்டாகி கொள்வாரே. தன்னம் குறைந்தால் கையில் இருக்கிற காசு போயிடுத்துன்னு வச்சுக்கோ, கண்டாலும் பேச்சார். இந்த கைதனமான பின்னால் கையில் இருக்கிறது போயிடுத்துன்னு வச்சுக்கோ, பேசக்கூட மாட்டோம். நம்ம இந்த தெரு வழியாக வந்தால் அவன் அந்த தெரு வழியாக போயிடுவோம். கையில் இல்லையோ இல்லையோ, இது பெரிய சமாச்சாரம். இப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய முதியோரில் நடத்துகிறார், வாழெல்லாம் வச்சுருக்கார். பணம் வேணும். பணம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் விவரம் தெரியாமல் பேசுகிறோம். இந்த பணம்ங்கிறதுக்கு அப்பாற்பட்டது தான் எல்லாரையும் காப்பாற்றணும். நீங்கள் படிக்கிற இந்த ராமாயணத்தில்
சகல ஜீவசம் ரட்சகர் ராம். எல்லா ஜீவன்களையும் ரட்சிக்கிறவன் ராமன். இப்போ உங்களெல்லாம் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒரு ஊரில் தானே இருந்தேள்? பாட்டி எந்த ஊர்? சென்னை. ஸ்ரீரங்கம் வேலை. எங்க இந்த பாட்டி எந்த ஊர்? மாயவரம். உங்கள் ஊரில் வந்திருக்கு, உபன்யாசம் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஊர்? ஓ பார்த்தல, நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஊரில் பிறந்து வளர்ந்து கல்யாணம் பண்ணி குடுத்தனம் பண்ணி எல்லாம் பண்ண. நீங்கள் இப்போ எல்லோரும் இங்கே வரப்போகிறேன்னு நினச்சடா சொல்லுங்க. யோஜனை பண்ணி பாருங்க. அதான் இப்போ நீங்கள் இங்கே வரப்போகிறேன்னு யாரும் நினைக்கல. தோல்வி அடிக்கிறது பார்த்தல. அப்போ யார் நடத்துகிறா? பகவான். ரெண்டு கருத்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பண்ணின பாவம் உங்கள் பிள்ளையும் பொண்ணும் வச்சுக்கல. ஆனால் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கு. அந்த புண்ணியம் இந்த கிருஷ்ணன் தான் உங்களுக்கு பையன் உண்டா இல்லையா? ஆமாம். அந்த ஸ்ரீவித்யாவை தான் பொண்ணு. புரியுறதா? அதனால் இப்போ இவ தான் செய்ய போகிறான்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, தெரியாது. அப்போது யார் நடத்துகிறா? அந்த ராமன். பாருங்க, அந்த ராமனே கைகை மூலம் வரம் கேட்க வச்சு தனக்கு கஷ்டத்தை வர வச்சுன்னு போகிறான். இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, அவாதான் பாவம் பண்ணுறோம். புரியுதோ? ஆமாம். இப்போது நீங்கள் இப்படி இருக்கலே, இப்படி நடத்துகிறாருன்னு அவர் சொன்ன உடனே இப்போ நானும் வரேன். நானும் ஏதோ போன ஜென்மாவில் பாவம் பண்ணியிருக்கேன். உங்களை மாதிரி இருக்கிறவாளெல்லாம் கேட்குற போது கஷ்டமாக இருக்கேன். பார்த்தீங்களா? அதுதான் லிங்க்குன்னு பேர். ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு, ஜென்மாந்திர தொடர்பு. இப்போ நீங்கள் என்ன நினச்சிக்கணும்? ஒருத்தர் வந்து கேட்டார், இப்படி என் பிள்ளை செய்யலையே பொண்ணு செய்யலேன்னு. போன ஜென்ம தொடர்பு உங்களுக்கு, அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கணும்னு. நீங்கள் ஏதோ கடன் பட்டிருக்கள், அதை வசூல் பண்ணின்னு விட்டான். கடன் முடிஞ்சு போச்சு, உங்களை விட்டுவிட்டான். அதுதான் தர்மசாஸ்திரம். புரிஞ்சுதோ உங்களுக்கு? ஆமாம். நீங்கள் தர்மசாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் பரதன் சொல்கிறான். பசுமாட்டோட கண்ணு குட்டி செத்து போன உடனே அந்த பசுமாட்டுக்கிட்ட பாலை ஒட்ட ஒட்ட கறந்தவன், விற்றவன், குடித்தவன் போகிற நரகத்துக்கு நான் போவேன். நான் பரதன். எங்கள் அம்மா கைகை எனக்கு தெரிய வரம் கேட்டிருந்தா. பார்த்தீங்களா? இப்போ நமக்கெல்லாம் நரகம்தான். ஏன்னா பசும்பால்லாம் இப்போ கொண்டு வந்துறான் பாருங்க. டப்பா கண்ணுக்குட்டியை காமிச்சு கறக்கிறேன். கன்று நீங்கள் கொடுத்து வச்சிருக்கள், நல்ல பசுமாடு வளர்த்து உங்களுக்கு பால் தரா. இப்படி தானே? அப்போ நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கள். நானும் ஏதோ 2 நாளாக புண்ணியம் பண்ணியிருக்கேன். இந்த பால் தானே குடிக்கிறேன். அதனால் கன்று உயிர் ஓய்ந்து உகக்கறந்த பால் உண்டோன் மன்றிடை பிறர் பொருள் மறைத்திட வவ்வினோன் இன்னும் பொருளை திருடினவன் நன்றி கெட்டவன். எங்க அம்மா கைகை எனக்கு தெரிய வரம் கேட்டிருந்தாள்னா நான் நன்றி கெட்டவன் போற நரகத்துக்கு போவேன். கன்னி பெண்ணின் கற்பை அழிக்க நினைத்தவன், பொய் சாட்சி சொன்னவன், போருக்கு பயந்தவன், இவெல்லாம் போற நரகத்துக்கு போவேன். கௌசல கட்டிண்டா, நீ நல்ல பையன்னு எனக்கு தெரியும், ராமன் மேல வச்ச பிரியத்தில் நான் அப்படி பேசிட்டேன்னா. உடனே தசரதன் உடம்ப பார்த்து கதறி அழுதா. அவனை தூக்கிண்டு போய் கர்மா பண்ணுறதுக்கு போனான்.
அப்போ வசிஷ்டர் கையை பிடிச்சார். என்னன்னார், உங்கள் அப்பா உயிரை விடுற போது கைகை எனக்கு மனைவி இல்லை, அவன் பைத்த பரதன் எனக்கு மகன் இல்லையின் ஆகான் உரிமைக்குன்னு சொல்லிட்டான். புரிஞ்சதோ? இப்போ பாருங்கோ, தசரதனுக்கு 4 பையன், 2 பையன் வெளியூர் போயிட்டான். அப்போவே அந்த காலத்தில் காடுங்கிறதே ஃபாரின் தான். இப்போ அமெரிக்கா, லண்டன். அப்போ அயோத்தியிலேருந்து வெளியில் போயிட்டான். புரிஞ்சத? பரதனை எனக்கு பண்ணப்படாதுன்னு விட்டான். சத்ருகுனனை வச்சு தான் கர்மா நடந்தது. 4 பையனை பெற்ற தசரதனுக்கு ஒரு பையன்தான் பண்ணான். புரிஞ்சதோ? அதனால் நீங்கள்லாம் கவலைப்படக்கூடாது. ஆமாம், பையனும் பொண்ணும் எங்கேயோ போயிட்டா நமக்கு யார் பண்ணுவான்னு. ஆமாம், கவலைப்படாத, அதை பற்றிலாம் நினைக்காத. அதுதான் கிருஷ்ணன் இருக்கான். ஆமாம், அம்மா இப்படி தானே நடக்கிறது. நீ தான் பண்ணுறிய? ஆறு யாராவது அவள் வரலன்னா அவள்ல நம்ம தான் பார்த்தீங்கன்னா வராட்டி போகிறான். இப்போ பாருங்க, தசரதனுக்கே பாருங்க, 4 பேரில் சத்துருக்குன்னு வச்சு தான் நடக்குது. 4 பெற்ற. இப்போ நம்மெல்லாம் ஒன்று தான் பெற்றிருக்கோம். ஒன்றே போரும் ஒளிமயம்னா. என்னடா ஒளிமயம்னா? எல்லாம் இருட்டுமயமாக இருக்குது. பாரு, அது அமெரிக்கா லண்டனுக்கு போய்டுறா. சொல்லு, நடந்தால் தானே. இப்போ நடக்கலைன்னு வச்சுக்கோ. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எங்கள் அம்மா சொல்லுவா, உசுரோடு இருந்தால் கொண்டு வைக்க முடியாது, செத்து போனால் வச்சுன்னு இருக்க முடியாது. யாரோ ஒருத்தர் வருவான், மந்திரம் சொல்லி தூக்கி கொண்டு போட்டுருவோம். புரிஞ்சதோ உனக்கு? அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியுடைய லட்சணம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் உறவும் கிடையாது, விரோதியும் கிடையாது. பட்டினத்தார் சொல்றார், வில்லிபுத்தூரார் பாரதத்தில் சொல்றார், பந்தம் உணர்ந்து பார்க்குங்கால் நண்பார் பகையார். நமக்கு நண்பன் யாரு, விரோதி யாரு கிடையாது. அதனால ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, பரதன்ட்டேருந்து கற்றுக்கோங்க. இப்போ கடைசியில் பரதனை பண்ணக்கூடாதுன்னா அழுதாம் பரதன். சத்ருகுனனை வச்சு காரியம் நடந்தது. அப்போது வசிஷ்டர் சொன்னார், நீ அரசாட்சியை ஏற்றுக்கோன்னார். அவன் கேள்வி கேட்டான், எங்கள் அப்பாவுக்கு கர்மா பண்ணுறதுக்கு உரிமை இல்லைன்னுட்ட, இந்த ராஜாங்கம் மட்டும் எப்படி எனக்கு உரிமைன்னா? அப்பாவே உரிமை இல்லை சொல்லுப்போ. நமக்கு அம்மா அப்பா உரிமை இல்லை. ஆனால் எல்லா பையனும் பொண்ணு என்ன நினைக்கிறா, அம்மா அப்பா உரிமை இல்லை, அம்மா அப்பா வேண்டாம், ஆனால் அவள் வைக்கிற சொத்து மட்டும் வேணும். பார்த்தியோ, அப்பா அம்மா வைக்கிற அதை தான் பரதன் கேட்டான். எனக்கு அப்பா தசரதன் வேண்டான்னு விட்டார். அப்புறம் அவரோட சொத்து ராஜாங்கம் எனக்கு எதுக்கு, இப்போ நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டார். ராமன்கிட்ட போய் தரப்போகிறேன், இல்லைன்னா ராமனை கூட்டின்னு வருவேன், இல்லைன்னா நான் பாதுகையை வாங்கிட்டு வரேன். புரிஞ்சதா உங்களுக்கு?